மடியில் சுமந்து மாதா வருவாளே. ஆண்டு சியானாவில் பிறந்தார். இவர் பிறந்த ஒரு சில ஆண்டுகளிலேயே இவருடைய பெற்றோர் இறந்து போனார்கள். எனவே இவர் தனது அத்தையின் பராமரிப்பிலேயே வளர்ந்து வந்தார். பெர்னார்டினுக்கு 20 வயது நடக்கும்போது சியானாவில் பயங்கர கொள்ளை நோய், பிளேக் நோய் ஏற்பட்ட நிறைய பேர் இறந்து போனார்கள். இதை பார்த்த பெர்னார்டின் தன்னோடு ஒரு சில இளைஞர்களை சேர்த்து கொண்டு கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்தியில் பணி செய்தார். இதனால் அவருடைய உடல் நலம் குன்றியது, அவருடைய தொண்டையும் பாதிக்கப்பட்டது. அப்படி இருந்தபோதும் அவர் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரை உணர்ந்து அவர்களுக்கு மத்தியில் பணி செய்து வந்தார். இது நடந்து 2 ஆண்டுகள் கழித்து பெர்னார்டின் இறைவனின் சிறப்பான அழைப்பினை உணர்ந்தார். எனவே இவர் தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பிரான்சிஸ்கன் சபையில் போய் சேர்ந்தார். அங்கு ஏறக்குறைய 12 ஆண்டுகள் ஜெபத்திலும் தவத்திலும் ஒருத்தல் முயற்சிகளிலும் நாட்களை செலவழித்தார். இதற்கிடையில் அவர் தொண்டை சரியாகி நல்ல குரல் வளம் பெற்றார். இதன் பிறகு இவர் ஊர்கள் தோறும் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் வல்லமையோடு அறிவிக்கத் தொடங்கினார். இதனால் பெர்னார்டினின் போதனையை கேட்ட ஏராளமானவே கூடி வந்தார்கள். பெர்னார்டின் இயேசுவை பற்றிய நற்செய்தியை வல்லமையோடு அறிவித்த தருணத்தில் இயேசுவின் திருநாமத்தை பற்றியும் போதிக்கத் தொடங்கினார். இயேசுவின் திருநாமம் வல்லமையானது. இதனை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தால் நிறைந்த பலன் கிடைக்கும் என்று மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். சில நேரங்களில் இவர் இயேசுவின் திருநாமம் பதித்த அட்டைகளை மக்களுடைய தலையில் வைத்து ஜெபித்தார். அதனால் ஏராளமான புதுமைகள் நடைபெற்றன. பெர்னார்டினை பிடிக்காத ஒரு சிலர் அவரை பற்றி திருத்தந்தையிடம் 3 முறை பத்தி வைத்தார்கள். ஆனால் அவருக்கு எதிராக எந்த சான்றும் நிரூபிக்கப்படாததால் அவரை திருத்தந்தை ஒன்றும் சொல்லவில்லை. சில நேரங்களில்